തമിഴക വെട്രി കഴകത്തിന്റെ മഹാസംഗമം മഹാബലിപുരത്ത് നടക്കുകയാണ്. ടി.വി.കെ അധ്യക്ഷൻ വിജയ് സംസാരിക്കുന്നു. അതിലേക്ക് പോകാം. நல்லிணக்கத்தை விதைக்கும், மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படித்து பாருங்க. அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியாக இருப்போம். அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான். ബൈബിളിലെ ഒരു കഥ പരാമർശിച്ചുകൊണ്ടാണ് ടി.വി.കെ അധ്യക്ഷൻ വിജയ് പറയുന്നത്. ഒരു രാജാവിൻ്റെ വിജയവും ആ രാജാവ് ഒരു നാട് കീഴടക്കിയതും അത് പരോക്ഷമായി പറയുകയാണ്. തൻ്റെ ഒരു വിജയം സൂചിപ്പിക്കുന്ന തരത്തിൽ, അത് പരോക്ഷമായി സൂചിപ്പിക്കുന്ന തരത്തിലുള്ള ഒരു പ്രസംഗമാണ്. അത് ഏത് രാജാവിൻ്റെ കഥയാണെന്ന് എല്ലാവർക്കും അറിയാമല്ലോ. അറിയാത്തവരുണ്ടെങ്കിൽ ഒന്ന് വായിച്ചു നോക്കുക എന്നുള്ളതൊക്കെയാണ് ഈ അവിടെ ഇരിക്കുന്ന അണികൾക്ക്, ആരാധകർക്ക് നൽകുന്ന ആ ഒരു നിർദ്ദേശം, അല്ലെങ്കിൽ പ്രസംഗത്തിലൂടെ നൽകുന്ന കരുതലോടെയുള്ള ആ ഒരു നിർദ്ദേശം എന്ന് പറയുന്നത്. ക്രിസ്മസ് ആഘോഷമാണ് തമിഴക വെട്രി കഴകത്തിൻ്റെ. അവിടെയാണ് വിജയ് മഹാബലിപുരത്ത് സംസാരിക്കുന്നത്.